ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து என்ன மூவி போடலாம்னு நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு எனக்கு சஜஸ்ட் பண்ண மூவி தான் 2018ல வந்த தும்பாட். இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி பார்க்கணும்னா, தும்பாடுங்கிற சபிக்கப்பட்ட கிராமத்துல இருக்கிற ஒரு அரண்மனையில மர்மமான விஷயங்களை தாண்டி ஒரு புதையலுமே இருக்கு. அப்படி அங்க இருக்கிற புதையலை சின்ன வயசுலயே ஒரு பையன் தெரிஞ்சு அதை எப்படியாவது நம்ம எடுத்தே தீரணும்னு ஆசைப்பட்டு அவ என்னென்னலாம் செஞ்சான்ற கதையும் அந்த மர்மத்தையும் சொல்ற கதை தான் இந்த படமே. ஸோ இப்போ அங்க இந்த படத்துக்குள்ள அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டன். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு தெய்வத்தோட சிலையுமே காட்டுறாங்க. இந்த தெய்வத்தோட பேரு பூர்த்தி தேவி. அப்போ பேக்ரவுண்ட்ல இந்த தெய்வத்தை பத்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ஒரு கையில அளவில்லா தங்கமும் மறு கையில அளவில்லா தானியங்களுமே வந்துகிட்டு இருக்குமா. அப்போ இவங்களுக்கு நடுவுல உருண்டையா இருக்குது பாத்தீங்களா, அதுதான் நம்ம உலகமே. அது மட்டும் இல்லாம இவங்களோட வயிற்றுல இருந்து தான் 16 கோடி தேவாத தேவர்களுமே வந்தாங்களாம். அப்போ இந்த தேவிக்கு பிறந்த முதல் குழந்தையோட பேரு அஸ்தர். ஆனா இந்த பேரு எந்த வரலாற்று சுவடுகளிலுமே இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த அஸ்தர் பிறந்ததுல இருந்து ரொம்பவே பேராசை பிடிச்சவராம். அதனால தேவி கிட்ட இருந்த எல்லா தங்க வளங்களையுமே இவர் எடுத்துக்கிட்டாராம். அடுத்து தானியங்களை எடுக்கலான்னு வரும்போது மிச்சம் இருக்கிற தேவாத தேவர்கள் அஸ்தரை தடுத்து நீ ரொம்பவே தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள கொலை பண்ற ரேஞ்சுக்குமே வந்துடுறாங்களாம். அப்போ தேவியுமே அஸ்தரை, இவன் தான் என்னோட முதல் குழந்தை, இவனை எப்படி நான் பறி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவியுமே அஸ்தரை காப்பாத்தினாங்களாம். அப்போ தேவியுமே அஸ்தரை காப்பாற்றும் போது ஒரு சாபத்தோட தான் காப்பாத்தி இருக்காங்க. அது என்ன சாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னோட பேர் வரலாற்றுல இருக்காது, அது மட்டும் இல்லாம உன்னை யாரும் வணங்க மாட்டாங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஸ்தருமே வெளி உலகத்துக்கு தெரியாதபடி தேவியோட வயிற்றுக்குள்ளேயுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே சில காலங்களுமே போய்கிட்டு இருக்கு. அப்போ அஸ்தரை பத்தி நம்ம முன்னோர்களுக்குமே தெரிய வந்து தும்பாடுன்ற ஒரு பகுதியில அஸ்தருக்கு ஒரு கோயில் கட்டி வணங்கிட்டுமே வந்தாங்களாம். அப்போ இதை பார்த்த தேவாத தேவர்களுமே அந்த தும்பாடுன்ற பகுதிக்கு ஒரு சாபத்தையுமே கொடுத்தாங்க. அதனால அந்த தும்பாடுன்ற கிராமம் ஃபுல்லாவே மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குமா. இது எல்லாத்தையுமே ஒரு அப்பா வந்து தன்னோட பையனுக்கு சொல்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பையனுமே வந்து கேட்கிறான், இப்போ எதுக்கு நம்ம அஸ்தரை எழுப்ப போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அப்பாவுமே சொல்றாரு, அஸ்தரோட சாபம் தான் நமக்கு வரமே அப்படின்னு. அப்போ அப்படியே கட் பண்ணி இந்த கதையில சாப்டர் 1ன்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தும்பாடுன்ற அந்த கிராமத்துல ஒரு லேடி வந்து மலையில நல்லா நனைஞ்சுக்கிட்டு அந்த அரண்மனை மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளேயுமே வராங்க. அப்போ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தாத்தாவுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த தாத்தா இந்த லேடியை என்ன செய்ய சொன்னாலுமே இந்த லேடியுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த அரண்மனைக்குள்ள பார்த்தா அந்த அஸ்தரோட சிலையுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த லேடியுமே அந்த தாத்தா கிட்ட எனக்கு தங்க காசுகள் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்ட அந்த தாத்தாவுமே திமிரா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கெல்லாம் தங்க காசே கிடையாது, நீ உழைச்சு சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு. அப்ப இதை கேட்ட அந்த லேடி வந்து அந்த தாத்தா கிட்ட, அப்ப என்ன சீக்கிரமாச்சு விடுங்க, கிளவி பசியில இருப்பா, நான் போய் அவளுக்கு சோறு வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு கிளவின்னு இவங்க யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தாத்தாவோட மனைவியை தான் சொல்றாங்க. அப்ப தாத்தா வந்து அந்த லேடி கிட்ட, சரி ஓகே இன்னைக்கு நீ போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அஸ்தர் சிலையை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கட் பண்ணா 2 சின்ன பசங்க ஓடி வந்து மூடி இருந்த கதவு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்ப அந்த சின்ன பையனுமே அவனோட அண்ணன்கிட்டயுமே கேட்கிறான், அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு. அப்ப அண்ணன் வந்து அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்ட தம்பியுமே, அப்ப அந்த கிழவிக்கு சீக்கிரமா சாப்பாடு வைக்க வேணாமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த 2 பசங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த லேடியோட பசங்க தான் இவங்க. அப்ப இதை கேட்ட அந்த அண்ணனுமே, சரி ஓகே நீ சொல்றது கரெக்ட் தான், அம்மா வர லேட் ஆகும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கதவு திறந்து அந்த 2 பேருமே உள்ள போய் இப்ப அந்த அண்ணனுமே சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ தம்பி வந்து கேட்கிறான், இதுவரை அந்த கிழவிக்கு நீ சாப்பாடு கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ எப்படி கொடுப்பண்ணுமே கேட்கிறான். அப்படியே வாயில ஊத்தி விட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னுமே அந்த அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த 2 பசங்களும் இதுவரை அந்த பாட்டியை பார்த்ததே இல்லையா, அதனால பயந்து பயந்து வந்துகிட்டே இருக்கும்போது அப்ப அவங்க அம்மாவுமே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா என்னை விட்டு நீயே தனியா வருவ, இனிமேட்டு இப்படி பண்ணா பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையனையுமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பையன் சமைச்சதை எடுத்துட்டு போகாம இவங்களே புதுசா குக் பண்ணிக்கிட்டு கூடவே சில மந்திரத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ குக் பண்ணி முடிச்சுட்டு அந்த கிளவி பக்கத்துலயுமே உங்க அம்மா போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அம்மா பின்னாடி இந்த 2 பசங்களுமே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுமே பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப அந்த அண்ணன்காரனும் அவங்க அம்மா கிட்டேயுமே கேட்கிறான், அந்த ஆள் தங்க காசு ஏதாச்சும் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டதுக்கு எது அந்த ஆளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் அந்த அண்ணனை போட்டு அடிக்கிறாங்க. அது உங்க அப்பா அப்படின்னு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிழவன் தான் இந்த பசங்களோட அப்பாவாவே இருந்திருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கிழவியோட முனங்கல் சத்தமுமே கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்தை பாத்தீங்கன்னா ஏதோ பேய் அழுவுற மாதிரி கொடூரமா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பாட்டி வந்து எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்போது இதை பார்த்து அந்த 2 பசங்களோட அம்மாவுமே ஆயுத
ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டு மரியாதையா தூங்க, இல்லாட்டி அஸ்தர் வந்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டியுமே சைலண்ட் ஆகுறாங்க. அப்போ அப்படியே அஸ்தரோட சிலையை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அந்த தாத்தாவுமே செத்து போயிடுறாரு. அப்ப அந்த தாத்தா இறந்து போயிட்டதால இதுக்கு மேல இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 3 பேருமே ஊருக்கு போறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பெரிய பையனுமே அவங்க அம்மா கிட்டயுமே கேட்கிறான், நம்ம எதுக்கு தேவையில்லாம ஊரை காலி பண்ணணும், அதான் அந்த ஆள் இருந்த அரண்மனை இருக்குல்ல, நம்ம அங்க தங்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட அவங்க அம்மாவுமே அங்க தங்கடா மட்டும் போதுமா, எப்படி சமைச்சு சாப்பிடுவா அப்படின்னுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பையனுமே நம்ம எப்படியாவது அந்த புதையலை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ராஜா தானே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த புதையலை தேடிதான் அந்த ஆளுமே இப்படி தேடி தேடி செத்து போனா அதே மாதிரிதான் நீ செத்து போக போற, பேராசை பிடிச்சி அலையாத அப்படின்னுமே அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் கேட்ட அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட, அப்ப அந்த கிழவிக்கு ஏதாச்சும் தெரியும், நம்ம அதை எழுப்பி ஏதாவது கேட்கலாம் அந்த புதையலை பத்தி அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணா, நம்ம நாளைக்கு பூனை கிளம்புறோம் அப்படின்றதையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த தம்பி வந்து மரத்துலயும் மேர்ந்துகிட்டு இருக்கிறான். அப்போ தெரியாதனமா அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்து அவனுக்கு பலமா அடியுமே பட்டுறது. இதை தெரிஞ்ச அவங்க அம்மாவுமே அந்த பையனை தூக்கிக்கிட்டு வைத்தியர்கிட்டயுமே காமிக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மாவுமே போகும்போது அந்த அண்ணன் கிட்டயுமே சொல்றாங்க, இன்னைக்கு நீ தான் அந்த கிழவிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப இதுவரையும் நான் அந்த கிழவியை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, நீ எதுக்கும் பயப்படாத, நீ போய் சமைச்சு கொடு, அவ ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்தா அஸ்தர் வந்துருவான்னு மட்டும் சொல்லி அவ அமைதி ஆயிடுவா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பெரிய பையனுமே அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த கிழவிக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு போறான். பார்த்தா அந்த இடத்துல சாப்பாடுமே இல்லை. அப்போ கோதுமையை வச்சு ஏதாவது செய்யலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கோதுமை ஃபுல்லாவே கீழே கொட்டிடுது. அப்ப என்ன பண்ணலான்னு அந்த பையனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியோட குரலுமே இப்போ கேக்குது, மரியாதையா எனக்கு சாப்பாடு கொடுத்துடு, இல்லாட்டி நான் உன்னை கொன்னு சாப்பிட்டுருவேன் அப்படின்றதையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பயத்தோட அந்த பையனுமே குனிஞ்சு பார்க்கறான். அப்ப அந்த பாட்டியோட முகத்தை பார்த்தா கொடூரமா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த பாட்டியை பார்த்து அந்த பையனுமே பயந்து வெளியே ஓடி வந்து ஏதாவது சமைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அம்மா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, அது என்னன்னு மறந்து போச்சுன்ட்டு புலம்பிக்கிட்டுமே இருக்கான். அப்ப அப்படியே அந்த பையனுக்கு பின்னாடி பார்த்தா அந்த கிழவியுமே அங்க வந்துடுறா. இப்ப அப்படியே அந்த பையனை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, இன்னைக்கு நீ தாண்டா என்னோட உணவு அப்படின்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த பையனுமே துடிச்சுக்கிட்டு இருக்கான், ஐயோ என்ன விட்டுரு அப்படின்னு. அப்ப அந்த பையன் வந்து ஒரு டேபிளுக்கு அடியில ஒளிஞ்ச உடனே அவனோட முடிய பிடிச்சி அந்த கிழவியுமே தூக்கிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த கிழவி மூஞ்சில இருக்கிற ஆணியை எடுத்து இந்த பையன் மூஞ்சில குத்தலான்னு வரும்போது அந்த பையனுக்கு அவங்க அம்மா சொன்ன பேருமே ஞாபகத்துல வந்துடுது. அப்ப அஸ்தர்னு சொன்ன உடனே அந்த பாட்டியுமே பயந்து அப்படியே மயங்கியுமே கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அதே சமயத்துல அவனோட தம்பியை பார்த்தா அவனுமே இறந்து போயிடுறான். அப்ப அவனையுமே எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா வந்து. அப்ப அந்த அண்ணனும் அவங்க அம்மாவும் ஊரை விட்டு போகலான்னு போய்கிட்டே இருக்கும்போது அந்த பையனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா கிட்ட, நம்ம ஏமா ஊரை விட்டு போகணும், அங்க நிறைய தங்கம் இருக்குமா, அந்த கிழவி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்ப என்ன உனக்கு தங்கம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட கையில இருந்து ஒரு கோல்டையுமே கொடுக்குறாங்க. அப்ப இதை பார்த்து அந்த பையனுமே எனக்கு ஒண்ணுலாம் வேணாம், எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப அவங்க அம்மாவுமே அந்த பையனை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாதையா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இனிமேட்டு இங்க வரவே கூடாது அப்படின்னு. அப்ப அப்படியே அவங்க அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையனுமே சொல்றான், சரி சத்தியமா நான் இனிமேட்டு இங்க வரவே மாட்டேன், நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு அவனுமே ஒத்துக்கிறான். அப்ப அப்படியே இப்போ கட் பண்றாங்க. 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பஸ்லயுமே வந்து இறங்குறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தம்பியோட அண்ணன், நம்ம படத்தோட ஹீரோ விநாயக். அப்ப நம்ம ஹீரோ வந்து அவர் வளர்ந்த வீட்டுக்குமே போய் பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாலடைஞ்சு போய் கிடக்கு. அப்ப அந்த கிழவி இருக்காளா செத்துட்டாளானுமே நம்ம ஹீரோ பார்க்க வராரு. அப்ப அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரமா வளர்ந்து கிடக்கு. அந்த கிழவியோட உடம்பு மண்ணோட மண்ணா இருந்தாலுமே அந்த கிழவி இன்னும் உயிரோட தான் இருந்துகிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து கிழவியை பார்த்ததுமே ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு, இப்ப சொல்லு கிழவி, அந்த புதையல் எங்க, அது மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுல பாதி உனக்கு தரேன் அப்படின்றதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட அந்த கிழவி வந்து, எனக்கு அந்த புதையல வேணாம், ஒண்ணும் வேணாம், அந்த புதையலை மட்டும் நீ கண்டுபிடிச்ச, அதை ஏன்டா பார்த்தோன்னு நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்றதையுமே அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப விநாயக் வந்து கிழவி கிட்ட, நீ மட்டும் எனக்கு அந்த புதையில இருக்கிற இடத்த சொல்லி, உனக்கு நான் என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ எதுவும் பண்ண வேணாம், எனக்கு இந்த சாபத்துல இருந்து விடுதலை மட்டும் கொடு, அந்த புதையல் கிடைச்ச உடனே என்னை எரிச்சிரு அப்படின்றதையுமே சொல்றாங்க. அப்ப அந்த பாட்டியுமே சில டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம விநாயக் வந்து அந்த அரண்மனை ஃபுல்லா 1 மாசம் விடாம தேடிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ ஒரு வழியா அந்த அரண்மனை ஃபுல்லா தேடி அந்த புதையலையுமே நம்ம விநாயக் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப அந்த புதையல் இருக்கிறதுக்கு மேல அந்த தேவியோட சிலையுமே இருந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, நமக்கு வந்து புதையல் கிடைச்சிருச்சு, அந்த கிழவி சொன்ன மாதிரியே அதுக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்ணெண்ணைய அந்த கிழவி மேல ஊத்திக்கிட்டு இப்போ கொளுத்தியுமே விட்டுடுறாரு. அப்ப அந்த இடமே திகுதிகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டி கோரமா கத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே விநாயக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து 6 மாசம் கழிச்சு பூனைக்குமே வராரு. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஒய்ஃப்மே பார்த்ததால, இவ்வளவு நாள் நீங்க எங்க போனீங்க, எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே பேசி முடிச்சுட்டு இப்ப ராகவும் அந்த ஊர்ல இருக்கிற குட்டி டான் கிட்டயுமே விநாயக் போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க அப்படி 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது ராகவுமே நம்ம விநாயக் கிட்டயுமே கேட்கிறான், நீ ஒரு ராஜ குடும்பத்துல
குடும்பத்தை சேர்ந்த பரம ஏழை, நீ ஆல்ரெடி என்கிட்ட 36 ரூபாய் கடன் வாங்கியிருக்க, அதை எப்ப நீ எனக்கு திருப்பி தருவ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது விநாயக்குமே ஒரு தங்க நாணயத்தை கொடுத்துடுறாரு. அப்போ இதை கொடுத்துட்டு, இது 100 ரூபா வரையும் நீ விலை போகும், உன்னோட 36 ரூபாய் எடுத்துட்டு பேலன்ஸ் நீ எனக்கு கொடு அப்படின்றதையுமே கேட்கிறாரு. அப்ப ராகவுமே அந்த தங்க நாணயத்தை வாங்கி எதுவும் பேசாம பாத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு வேணுமா அப்படின்னு சொன்ன உடனே ராகவுக்கு மூஞ்சிலாம் மாறி போயிடுது. அப்ப இப்படியே விநாயக்குமே அந்த ஊருக்கு மறுபடியும் போய் அந்த குழியில இறங்கி மறுபடியும் வரும்போது அவர்கிட்ட அதிகமான தங்க காயினுமே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படியே ராகவ்ட்ட அந்த தங்க காயினை கொடுத்து ஒரு கட்டத்துல விநாயக்குமே அந்த ஊரோட பெரிய பணக்காரராகவுமே மாறிடுறாரு. அப்ப விநாயக்குமே அவர் கொண்டு வந்த தங்க காயினை ராகவ் கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ராகவ் கிட்ட பணமே இல்ல, இதுக்கெல்லாம் நான் பணமே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு, பரவாயில்ல வச்சுக்கோ, உனக்கு எப்போ வருதோ அதை எனக்கு திருப்பி கொடு அப்படின்றதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சி செஞ்ச போது. அப்ப அங்க இருக்கிற பிரிட்டிஷ் ஆபீசருமே ராகவ் கிட்டயுமே கேட்கிறாரு, யார் உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாரு அப்படின்னு கேட்டதுக்கு ராகவுமே சொல்றாரு, அவர் ஒரு பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. இதை கேட்ட அந்த ஆபீசருமே ராகவ் கிட்ட, என்கிட்ட அந்த ஓபிஎம் ஆஃபர் லெட்டர் இருக்கு, உங்ககிட்ட காசு இருந்தா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வாங்கிக்கோ, அப்படி இல்லாட்டி நான் வேற யாருக்காச்சும் கொடுத்துருவேன் அப்படின்றதையுமே சொல்லிக்கிட்டு அந்த ஆபீசருமே போயிடுறாரு. அப்ப இதை கேட்ட ராகவுமே தலையை தொங்க போடுறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் லெட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாலேயே ராகவ் வந்து பெரிய பணக்காரராகவுமே மாறிடுவாரு. அப்ப ராகவுமே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இப்ப விநாயகிட்டையுமே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதோ பிசினஸ் பண்றீங்க, அதுல என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்குங்க, உங்களோட லாபத்தை நான் ரெட்டிப்பாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, உங்களுக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் வட்டியே இல்லாம உங்களுக்கு தர அப்படின்னு அவமானப்படுத்தியுமே விட்டுடுறாரு. இதை கேட்ட ராகவுமே தலையை தொங்க போட்டுக்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் விநாயகிட்டையுமே அதிக பணம் இருக்கிறதுனால அவர் புதுசா ஒரு பைக்குமே வாங்கியிருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கும் ஒரு பையனுமே பிறக்கிறான். அந்த பையனுக்கு ஃபுல்லா தங்கத்துல தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியே நம்ம ஹீரோவும் செழிப்பா இருந்துகிட்டே இருக்கும்போது இதே சமயத்துல அந்த போலீஸ் ஆபீசரை பாத்தீங்கன்னா ராகவ் கிட்ட டார்ச்சர் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. அந்த ஓபிஎம் கான்ட்ராக்டை வாங்கிக்கோ அப்படின்ட்டு. இப்ப என்ன பண்ணலான்னு ராகவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ராகவ் வந்து வெளியூர்ல இருந்து ஒரு அழகான பொண்ணை நம்ம ஹீரோ வீட்டுக்குமே கூட்டிட்டு வராரு. அப்ப நம்ம ஹீரோ கிட்டையுமே, இவளோட புருஷன் செத்துட்டான், இவளையும் கொல்லலான்னு பார்த்தாங்க, நான் தான் அவங்ககிட்ட காசு கொடுத்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே, பரவாயில்ல அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைக்காரியா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றதையுமே சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு இந்த பொண்ணு இங்க தங்குறது சுத்தமா பிடிக்கல. நம்ம ஹீரோ வந்து சரி நீ மேல தங்கிக்கோ அப்படின்றதையுமே சொல்றாரு. அப்போ அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவுமே சும்மா பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுமே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுமே டோரை திறந்து நம்ம ஹீரோ கிட்டேயுமே பேசுகிறா. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய பணமுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பணம் எப்படி வந்துச்சு தெரியுமா, நீங்கள் மட்டும் என்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே 50 ரூபா தானட்டு நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணுக்கிட்ட 50 ரூபா கொடுத்து மேலேயுமே போகிறாரு. அப்போ அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, ராகவ் தான் சொன்னார் 2 நாளைக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதபடி நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ராகவுக்கு இவ்வளோ திமிராயிடுச்சான்னு முறைச்சிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணால் இப்போ ராகவ் தான் அந்த அரண்மனை முன்னாடி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு வரதை இந்த ராகவுமே பார்த்துருப்பான் போல, அதனால தான் அந்த அரண்மனைக்குள்ளே போனால் ஏதாவது கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ராகவுமே அந்த அரண்மனைக்குள்ளே போயிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டுமே இருக்கிறாரு, இந்த இடத்துல இருந்து அப்படி என்னதான் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு. அப்போ இப்படியே அந்த அரண்மனைக்குள்ளே ராகவுமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த அரண்மனைக்கு வந்துடுறாரு. அப்போ ராகவ் பார்த்து நம்ம ஹீரோவுமே எதுவும் பண்ணாமல் அவர் ரெகுலராக செய்கிற ஒர்க்கையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கோதுமையில் செஞ்ச ஒரு சூனிய பொம்மை மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ளே போயிட்டு மறுபடியும் மேலே வராரு. மேலே வரும்போது அவர்கிட்ட நிறைய தங்க காயின் மேர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து போன உடனே இதை பார்த்த ராகவுமே இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ராகவ் பார்த்தா அந்த கிணத்துக்குள்ளேயுமே இறங்குறாரு. அதுக்குள்ளே போனால் அந்த தேவியோட சிலை போட்ட பெரிய பெட்டியுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இது என்னடான்னு அந்த பெட்டியுமே ராகவ் திறந்து பார்த்தா இன்னும் ஆழமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்படியே அந்த இடத்துக்குள்ளே இறங்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இடம் ஃபுல்லாக ரத்த கலரியாவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல யாரோ மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி வயிறு மாதிரி உப்பி வெளியே வருது. அப்போ இது எல்லாமே ராகவ் வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என்னடா இதெல்லாம் அப்படின்னு. அப்போ அப்படியே அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு டிஃபன் பாக்ஸுமே இருக்கு. அதை எடுத்து ராகவ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே கோதுமையால் செஞ்ச அந்த சூனியக்கார பொம்மையுமே இருந்துக்கிட்டு இருக்கு. இதையுமே ராகவ் கையில் எடுத்த உடனே ஏதோ ஒரு உருவம் அவரை அடித்து இழுத்துக்கிட்டுமே போகுது.
அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுமே அந்த குகைக்குள்ளேயுமே இறங்கி அவரை சுற்றி அந்த கோதுமை மாவால் ரவுண்டு பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த இடத்துல லைட் அடித்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது செவுத்தோட செவுத்தா அந்த ராகுவுமே உயிர் போகிற நிலைமையிலுமே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ராகுவுமே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, மரியாதையாக தூங்கிடு இல்லாட்டி அஸ்தர் வந்துடுவான் அப்படின்னு சொன்ன உடனே அவருமே இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் அந்த மாவால் செஞ்ச பொம்மையை கையில் வச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு கொடூரமான உருவம் ரத்தமும் சதையும் சேர்ந்த மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடியுமே நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவுமே அவர் கையில் இருக்கிற அந்த பொம்மையை நேற்றாரு. அது வாங்கலான்ற போது நம்ம ஹீரோவை சுற்றி ஏதோ ஒரு தடுப்பு மாதிரி அதை தடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த உருவம் நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த உருவத்தை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ அப்படியே அந்த கொடூரமான உருவமுமே அங்கிட்டும் இங்கிட்டும் போய் கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அஸ்தர்னுமே சொல்கிறாரு. இதில் ரொம்பவே காண்டான அந்த மிருகமுமே அந்த ராகவோட கையை பிச்சு தின்னுக்கிட்டுமே இருக்கு. அப்படி அந்த உருவம் வந்து கொடூரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கையில் இருக்கிற பொம்மையை ஒரு பக்கமாக தூக்கி போட்டுடுறாரு. இதை பார்த்து அந்த உருவமுமே அந்த பொம்மையை கொடூரமாக சாப்பிட்டுக்கிட்டுமே இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவத்தோட பின்னாடி ஏதோ பை மாதிரி இருக்கு. அதை பிடிச்சி இழுத்த உடனே தங்க காசுகளாக கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவுமே கீழே விழுந்த அந்த தங்க காசுகளை அவரால் முடிஞ்ச வரை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டை ராகு மேலே தூக்கி போட்டு அவரையுமே எரிச்சுக்கிட்டு மேலே வந்துடுறாரு. அப்போ இப்படி தான் ஒவ்வொரு தடவையுமே நம்ம ஹீரோவுமே அந்த தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு போல. அப்போ அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டில் ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் அந்த புதுசாக வந்த பொண்ணுக்கும் தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இவ என்னோட நகையெல்லாம் திருடுறா, இவளை இனிமேட்டு வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியுமே தள்ளுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த பொண்ணு மேலே இருந்த ஆசையில் நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பொண்ணையுமே தங்க வைக்கிறாரு. அப்போ இப்படி சில நாட்களுமே போகுது. நம்ம ஹீரோக்கும் வயசாகிக்கிட்டுமே வருது. அப்போ அந்த குழிக்குள்ளே கயிறை போட்டு இறங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த கயிறு வலிக்கு நம்ம ஹீரோவுமே கீழே விழுறாரு. அப்போ இப்படியே நம்ம ஹீரோவும் பணக்காரராக இருந்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்களுமே வந்துக்கிட்டு இருக்குது, பொண்ணுங்களோட சுற்றுறது அந்த மாதிரி. அப்போ அப்படி நம்ம ஹீரோவோட பையனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து கயிறை பிடிச்சி இழுத்து அந்த குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவுமே அந்த பையனுக்கு சில விளையாட்டையுமே கற்றுக் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி நீ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இரு, உன்னால் எவ்வளோ காயின் அள்ள முடியுது அப்படின்னு பாரு அப்படின்றதுக்கு. அப்போ அந்த பையனுமே கீழே கிடக்கிற காயின்ஸ் எல்லாம் பொறுக்கி பயிற்சி பண்ணிக்கிட்டுமே இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த சின்ன வீட்டு கூட தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பொம்பளையுமே தங்கம்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வயசானதுனால முன்ன மாதிரி தங்கத்தை அவ்வளவா எடுத்துகிட்டு வரவுமே முடியலை. அப்போ அந்த பொம்பளையுமே நீங்கள் போகும்போது உங்கள் பையனையுமே கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோவுமே அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவுமே அவனோட பையன் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனுமே சொல்கிறான், நான் முன்ன மாதிரிலாம் இல்லைப்பா, நான் இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இதெல்லாம் கண்டுக்காமையுமே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே நம்ம ஹீரோக்கு சில ஃபோன் கால்ஸுமே வருது. அந்த ஃபோன் கால்ஸில் நம்ம ஹீரோக்கு நிறைய ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவுமே அவங்களோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நம்ம பையனை ரெடியாக இருக்க சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் கிளம்பும் போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து ஹீரோவோட பையனுக்கு ஆராத்தி எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அப்படி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் காரில் போய்கிட்டே இருக்கும்போது தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு கதை சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த சீனு தான் இந்த சீனு. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பையனுக்கு கதை சொல்லிக்கிட்டே அந்த இடத்துக்குமே வராங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த குழியில் இறங்குறதுக்கு முன்னாடி ஹீரோவோட பையனுக்கு அந்த பொம்மை எப்படி செய்கிறதுன்றதையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பொம்மையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு உனக்கு ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொம்மையை வந்து தூக்கி அடிச்சிடுறாரு. அப்போ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த குழிக்குள்ளே இறங்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே அவனோட பையன்கிட்ட நம்மளை சுற்றி வட்டம் போட அப்படின்னுமே சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த பையன் வட்டம் போட்டுக்கிட்டே கேட்குறான், எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அஸ்தரால பூர்த்தி தேவியோட தங்கத்தை தான் எடுக்க முடியும், அவங்களோட தானியத்தை எடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ அந்த பையனுமே அவனோட அப்பா கிட்ட, அப்போ அந்த உருவம் நம்மளை கடிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு, நம்மளும் அந்த அஸ்தரோட சாபத்துக்குள்ளே மாறிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி ஒரு மாதிரி கோரமாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த உருவத்துக்கிட்டேயுமே கடி வாங்கியிருப்பாங்க. அதனால தான் அந்த பாட்டியும் அந்த நிலைமையிலையுமே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கொடூரமான உருவம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த மாவு பொம்மை இருந்தால் மட்டும்தான் அந்த உருவம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கிட்ட நம்ம ஹீரோவோட பையனுக்கு மூஞ்சில குப்புன்னு வேர்த்து போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி போட்ட பொம்மையை அந்த பையனுமே எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்னு அந்த பனியன்ல இருந்து அந்த பொம்மையை தூக்கி காட்டுறான். அந்த நேரத்தில் அந்த கொடூரமான உருவமுமே அங்கே வந்துடுது. அப்போ இதை கிட்ட நம்ம ஹீரோவுமே எகிரி அந்த பொம்மையை தூக்கி போட்டுடுறாரு. அப்ப அந்த உருவம் வந்து அந்த பொம்மையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி தங்க காயின்களுமே கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பையனுமே அதை பொறுக்கிக்கிட்டு இருக்கும்போது வாடா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.
இதை கேட்ட அந்த பையனுமே சில தங்க காசுகளை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு அந்த கயிறை வச்சு மேலே வந்துடுறாரு. அப்போ அந்த உருவமுமே சாப்பிட வருது. எப்படியோ ஒரு வழியா மேலே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரோட பையனை சராமாரியா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவங்க 2 பேருமே அவங்களோட ஊருக்கு கார்ல வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அவனோட பையன்கிட்ட சரி அதிக பிரசங்கித்தனம் பண்ணாலும் நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கன்ட்டு அதுல இருந்து ஒரு காயினையுமே அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. அப்போ இதை வாங்கின அந்த பையனுமே நான் இதை வச்சு என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு உதவுலும் நான் எப்போ கேட்குறேனோ அப்போ நீ திருப்பி தர அப்படின்றதையுமே அவங்க அப்பா சொல்றாரு. அப்போ அப்படி அவங்க 2 பேருமே அவங்களோட ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுமே அவங்க அம்மா கிட்ட இந்த தங்க காயினை காமிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்து அவங்க அம்மாவுமே இதெல்லாம் எப்படா இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் தொழில் ரகசியம் அவங்ககிட்ட சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு அந்த பையனுமே போயிடுறான். அப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ மாதிரியே நிறைய பேர் ராஜ குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட மீட்டிங்லயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படி அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதால இருக்கிற எல்லா இடமுமே கவர்மெண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. அதனால தும்பாடுன்ற கிராமமுமே இப்போ கவர்மெண்ட்டுக்கு கீழே எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த அரண்மனை இப்போ ஒன்னதில்லை அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே அந்த அரண்மனை என்னோடது, அதை எப்படி கவர்மெண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அதான்ப்பா கவர்மெண்ட் அப்படின்றதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் எப்படி நம்ம போய் தங்க காசுகளை எடுக்க போறோம் அப்படின்ட்டுமே நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட பையனை பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிறான் பொம்பளை விஷயத்துல. இந்த வயசுலயுமே அவங்க அப்பாவோட கீப் கிட்ட போயிட்டு இந்த கோல்டு காயினையுமே கொடுத்துக்கிட்டு எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் நான் பெரிய ஆளாகி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுமே ஓடி போயிடுறான். இதை வாங்கின அவங்களுமே என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றதையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம பையன் இப்படி இருக்கானேன்னு கூட தெரியாம நம்ம ஹீரோ வந்து அவனோட பையன் கிட்ட அவர் இதுவரை எடுத்த எல்லா தங்கத்தையுமே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்து அந்த பையனுமே அப்பா இவ்வளோ தங்கம் இருக்கா, அப்போ இதுவே நமக்கு போதுமே அப்படின்னு கேட்டதுக்கு நீயும் என்னோட அம்மா மாதிரியே தாண்டா இருக்கிற, இதெல்லாம் நமக்கு பத்தவே பத்தாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே போதையில மயங்கிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவுமே போதையில இருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கையில இந்த கோல்டு காயினை வச்சுட்டு இருக்கிறதையுமே பார்த்துடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே அவனோட பையனை அதுக்குள்ள அவனுக்கு பொம்பளை சோக்கு கேட்குதா அப்படின்ட்டு பயங்கரமா காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படி நம்ம ஹீரோ வந்து அவனோட பையனை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடி தாங்க முடியாம அந்த பையனுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அப்பா நீங்க வந்து வேஸ்ட்டுப்பா, அந்த உருவத்தோட வேஷ்டியில இருந்து தான் தங்க காயின்ல கொட்டிட்டு இருக்கு, அப்போ நம்ம அந்த வேஷ்டியவே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் அந்த 10-15 தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க அப்பாவுமே சொல்கிறாரு. அப்போ இதை கேட்ட அவங்க பையனுமே அப்போ நம்ம நிறைய பொம்மையை செஞ்சு எடுத்துகிட்டு போவோம், அது ஒன்று சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம், அப்போ நமக்கு நிறைய டைம் கிடைக்கும்ல, அதுக்குள்ளே நம்ம இருக்கிற எல்லா தங்கத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு அவருமே ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இதை கேட்ட நம்ம ஹீரோமே அவனோட பையன்கிட்ட இவ்வளோ இதாக அஸ்தர் சாப்பிடுவானா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் தானப்பா சொன்னீங்க அவன் 10 ஜென்மமாக சாப்பிடவே இல்லை அப்படின்னு, அப்போ இதெல்லாம் அவனுக்கு கொலை பசியில் இருக்கும், அவன் நிறைய சாப்பிடுவான் அப்படின்றதையுமே அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவுமே நம்ம பையனுக்கு இவ்வளோ அறிவா இவ்வளோ நல்ல ஐடியாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவருமே யோசிச்சுக்கிட்டு அந்த இடம் வேற கவர்மெண்ட்டுக்கு கீழே வேற போக போகுது, அப்போ நம்ம பெரிய ப்ராஜெக்டாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அவனோட பையன் அந்த ப்ராஸ்டிடியூட் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வராரு. அப்போ அங்கே போய் அப்பனும் அவனும் நல்லா ஜாலியாக கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டில் அந்த மாவுகளையுமே மூட்டையாக வந்து இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் அந்த இடத்துக்குமே போயிட்டு அந்த பொம்மையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேலேயுமே செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த குழிக்குள்ளே 2 பேருமே இறங்கிட்டு இப்போ நம்ம ஹீரோவுமே 2 பொம்மையை கையில் நீட்டின உடனே அந்த அஸ்தர் வந்து ஒன்றா இருந்தது இப்போ 2ஆக மாறுது. இப்போதான் நம்ம ஹீரோக்குமே புரியுது 1 இருந்தால் 1 வரும் 2 இருந்தா 2 வரும் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவோட பையனுமே இது தெரியாம அவங்ககிட்ட இருந்த எல்லாத்தையுமே கீழே கொட்டின உடனே அங்க ஏகப்பட்ட அஸ்தருங்க வந்துருது. இப்போ என்னடா பண்றது, ஒண்ணுகிட்ட இருந்தே நம்ம தப்பிக்க முடியாது, இத்தனை அங்க இருக்குதுன்னு நம்ம ஹீரோவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு பொம்மையை வெளியே தூக்கியுமே போடுறாரு. அப்போ அந்த பொம்மையை எடுத்த ஒரு அஸ்தருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மிச்சம் இருக்கிற அஸ்தருமே எனக்கும் வேணும்டா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டுமே இருக்குதுங்க. அப்போ அதுல ரொம்பவே கோவப்பட்ட ஒரு அஸ்தருமே நம்ம ஹீரோ மேல எகிரி குதிக்கலான்ற போது நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த அஸ்தருமே அப்படியே மாவா கரைஞ்சு போயிடுது. அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட பையனும் இந்த வட்டத்தை விட்டு தாண்டினா நம்மளை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ளேயுமே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ விநாயக்குமே எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என்னோட பையன் எப்படியாவது உயிரோட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த பொம்மைகளை அவர் உடம்பு ஃபுல்லா கட்டிக்கிட்டு இப்போ அந்த கயிறு மேல ஏறிக்கிட்டுமே போறாங்க. பின்னாடி அந்த நிறைய அஸ்தர்களுமே துரத்திக்கிட்டு வருதுங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே கயிறை பிடிச்சிக்கிட்டு மேல வந்துடுறாரு. அப்ப மேல பெட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதை சுத்தியுமே அந்த மாவை கொட்டி வச்சிருக்காங்க. அப்போ எல்லா அஸ்தர்களுமே அந்த கோட்டை தாண்டி முயற்சி பண்ணி எல்லாருமே தூள் தூளா மாறிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட பையனுமே என்னடா மேல ஒரு சத்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கயிறை பிடிச்சி மேல வந்துமே பாக்குறான். மேல பாத்தீங்கன்னா நிறைய மாவா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படியே இங்க என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம அவன் நடந்து வந்துகிட்டுமே இருக்கிறான். அப்ப அந்த பையன் அப்படியே அந்த கிணத்துக்கு மேலேயுமே வந்து பாக்குறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே அந்த பாட்டி மாதிரி கொடூரமான நிலைமையிலேயுமே
ஹீரோவுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அந்த அஸ்தருமே கடிச்சிருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோக்குமே அந்த சாபம் பரவி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்தா ரொம்பவே அகோரமாவுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரோட பையனை பார்த்து ஒரு தங்க மூட்டையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை எப்படியாவது எடுத்துட்டு போய் நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு. அப்ப இதை பார்த்த ஹீரோவோட பையனுமே என்னப்பா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூங்குங்கப்பா இல்லாட்டி அஸ்தர் வந்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே தூங்குறாரு. அப்ப அவங்ககிட்ட இருந்து அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டை வச்சு எனக்கு இந்த தங்கம் எதுவுமே வேணாம் அப்படின்னு அவங்க அப்பாவையுமே எரிச்சு விட்டு அவன் அப்படியே அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து அந்த கதவையுமே மூடுறான். அப்படியே இந்த படமுமே முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் a great day.